ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடந்துச்சு, நீங்கள் தொடர்ந்து அற்புதத்தை பற்றி பேசுகிறீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தொழில் பெரிய அளவில் நஷ்டம், இப்படியே போனால் வாழ்க்கையை முடிச்சுக்க தான் முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அவங்களுடைய மனசுக்குள்ளே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு மனைவி, 2 குழந்தைங்க, அம்மா இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து நஷ்டம். கடன்காரவங்க அத்தனை பேரும் நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு அடமானம் வச்சாங்க, அங்கே இருந்தும் பலவிதமான ப்ரெஷர்ஸ். இது எல்லாத்தையும் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் சோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாயப்பா கிட்ட நம்ம அன்பே சாயில் இருந்த கடனை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம பேசாத டாபிக்ஸே இல்லையே. அதில் சில விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சதால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த தொழிலை தாண்டி நமக்கு ஒரு தொழில் ஏற்கனவே பிடிச்சிருந்தது, அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கி 4 பேர் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன். என்னுடைய பழைய கடன்களை முக்கால்வாசி தீர்த்துட்டேன். இப்போ கடன்காரங்க பிரச்சனை இல்லை, எல்லாமே லைவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதாவது பெண்டிங் இல்லாமல் விஷயங்கள். இன்னும் 5 வருஷத்தில் என்னுடைய ஒட்டுமொத்த கடனையும் நான் முடிச்சிடுவேன். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனுஷனுடைய நம்பிக்கை, கடவுள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இப்படிப்பட்ட விஷயங்கள். நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னோட வழி சரியான வழியாக இருக்கணும். அதில் தான் நீ நம்பிக்கை வைக்கணும். யாரோ சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு குருட்டு நம்பிக்கையில் கண்களை மூடி இறங்கிடக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை விடவும் கூடாது, கண்ணை கட்டி ரோட்டில் நடக்கவும் கூடாது. உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை என்னன்றதை சோதிச்சு பாரு. உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுப்பதுக்கு காரணமே உன் வாழ்க்கையை மாற்றணும் தான். ஒரு மிராக்கிளுக்கு பின்னாடியும் ஒரு பாடங்கள் இருக்குங்க. அதை அனுபவித்தவனுக்கு தான் நல்லாவே தெரியும். அப்போது அந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்துருக்காங்க கடவுள்னா, இது உனக்கு செட் ஆகலை, யாரோ என்னமோ சொன்னாங்கன்றதுக்காக நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இது உனக்கு விருப்பமானது இல்லை. உனக்கு விருப்பமானதுன்றது ஒன்று இருக்குது, அது உனக்கு மறந்து போயிடுச்சு. ஏன்னா உன் மூளை மங்கி போயிடுச்சு. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா இதில் பணம் ரொம்ப அதிகமாக வருது, ஆனால் நான் எனக்கு பிடிச்ச தொழிலில் பணம் கம்மியாக வருது, நான் உடனே மாற்றிக்கலாமா அப்படின்னுவாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு பிடிச்ச தொழிலை செய்யும்போது வருமானம் கம்மியாக இருக்கலாம், கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆனால் அந்த வருமானம் கம்மியாக இருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கலாம். எந்த தொழில் இன்னைக்கு ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லிட முடியும்? எல்லா தொழிலும் இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது தான்.
ஒரு மனுஷனை சார்ந்து தான் தொழில் இருக்குது. இன்றைக்கி விற்கக்கூடிய இட்லி மாவாக இருக்கட்டும், அந்த இட்லி மாவை விற்கக்கூடிய கிரைண்டராக இருக்கட்டும், இது எல்லாமே மனுஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மாவு அரைக்காதவங்க இட்லி மாவு வாங்குறாங்க, மாவு அரைக்கிறவங்க கிரைண்டரை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கிரைண்டரை வாங்கினா அதில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு சர்வீஸ் டீம் ஒன்று தனியாக இருக்கும். அப்போது எந்த தொழிலையும் நஷ்டம் ஏற்பட போவது இல்லை, அதுக்காக லாபம் குறைவாக இருக்க போவதும் இல்லை, வருமானம் கம்மியாக இருக்க போவதும் இல்லை. இதை சரியாக புரிஞ்சிக்காம நாம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யாருங்க வாங்குறாங்க அப்படின்னு நாம் நம்ம தொழிலை குறை சொல்லுறோம். ஆனால் இதில் சரித்திரம் படைத்தவங்களோட வாழ்க்கை எங்கேயோ இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சுங்க எப்படிங்க அப்படின்னு. சரி, ஆன்லைனில் எல்லாமே வந்துடுச்சு, ஆனால் சர்வீஸும் ஆன்லைனில் வந்துடுமா என்ன? அப்போ நாம் என்ன பண்ணோம், சேல்ஸை குறைச்சோம், சர்வீஸை அதிகரித்தோம். ஸோ அந்த ஃபீல்டுக்கு விட்டு வெளியில் வர சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர் எனக்கு ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அந்த ப்ரெஷர் யாரும் கொடுக்கல. ஏன்னா முன்னாடி தோற்றோம், அதனால் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஜெயித்தோம், யாரும் வாயவே திறக்கவே இல்லை. அப்போது நம்ம பிடிச்ச தொழில், நம்மளோட விருப்பமானது என்னவோ அதை நீங்கள் இன்னும் கவனத்தோடு அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் வருமானம் பெருகும், லாபம் பெருகும், எல்லாமே நல்லது நடக்கும். பட் இதை விட அங்கே ஜாஸ்தி வருமானம், அதனால் அங்கே போயிடலான்னு இருக்க அப்படின்ற அந்த கேள்விகளை கேட்குறத முதல்ல நீங்கள் நிறுத்தினாதான் நீங்கள் வாழ்க்கையில் உருப்படவே முடியும். இப்போது நீங்கள் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, 10 வருஷம் இருக்கீங்க. ஏன்னா ஒரு தொழில் சூடு பிடிக்க ஒரு 2 வருஷமாக தான் ஆகும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த தொழிலை போட்டுட்டுமே, அந்த தொழில் நல்லா இருக்குமே, உடனே தொழிலை மாற்று. இப்படி மாறிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் எங்கேயும் நிற்கவே முடியாது, நிலையாக நிற்கவே முடியாது. அது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் நீங்கள் 4 மணி நேரம் செய்யக்கூடிய, நான் ஒரு 8 மணி நேரம் தான் ஒரு வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் வீரப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச தொழில் அது. ஆனால் பிடிச்சதுன்றதுக்காக மட்டும் வருமானம் கம்மின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வருமானம் கம்மியானதற்கு காரணம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு திசையில் மட்டும் போனீங்க, இன்னொரு திசையை பார்க்கல. அது வருமானத்தை எந்த வகையில் அதை பெருக்கலாம், எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணலாம், எப்படி கஸ்டமர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்வீஸ் வருது, ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் வருது அப்படின்னா நம்ம மம்முவாய் மாதிரி இருக்கக்கூடாது. எதுவுமே பேசாமல் ஓகேங்க நாங்கள் முடிச்சிட்டோம், துட்டு கொடுங்க, அவ்வளோதான், ஓகே அப்படின்னு அப்படி இருந்துட்டால் வருமானம் வராது. ஏன்னா நமக்கு சொந்தங்கள் அப்படின்றது நம்ம ரத்த சொந்தங்கள் தாண்டியும் இந்த மாதிரியான சொந்தங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சுயநலத்துக்காக இல்லை, நம்ம என்றைக்குமே ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களா, நம்ம ஆன்மாவை குளிர்விக்க மனிதர்களா இருக்க. அப்போ எல்லா மனிதர்கள்கிட்டையும் அன்பு செலுத்தணும். அப்போது எல்லா மனிதர்கள்ட்டையும் அன்பு செலுத்தும் போது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அதே மாதிரி அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்சி செய்யுங்க. பிடிக்காமல் நான் செஞ்சிட்ருக்கேன்னா கொஞ்ச நாள் கழித்து யோசித்து அதுக்கப்புறமா பிடிச்ச தொழில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த நேரமும் காலமும் கூடி வரும்போது நீங்கள் அங்கே செய்யுங்க. உடனே சட்டுன்னு மாறிடாதீங்க, ஏன்னா வருமானம் பாதிக்கும். உங்கள் தொழிலும் சரி, உங்கள் வேலையும் சரி, உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் இந்த தொழில் மூலமாக உங்களுக்கு அத்தனையும் கொடுக்கும். இப்போ அந்த சாய்ராம் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே அந்த தொழிலை செஞ்சு ஏகப்பட்ட லாஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அன்பே சாய் கொடுத்த ஆடியோஸில் உங்களுக்கு என்ன தொழிலை உங்கள் கர்மா நிர்ணயிச்சிருக்குதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி செய்யுங்கன்னு ஒரு ஆடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ஆடியோட லிங்க்கு கூட அனுப்பியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் நான் நல்லா யோசித்து முடிவு பண்ணி அதுக்கப்புறமா 3 மாதம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் மனசு அந்த தொழிலில் ரொம்ப ஆழ்ந்து நேசிக்கிறதால உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதுதாங்க, இது வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி. என்ன சொல்லணும்னா, எனக்கு அன்பே சாய் ஆடியோன்றது வெறித்தனமான விஷயம். எவ்வளோ நேரம் வேணாலும், நேற்று கூட நைட்டு 1 hour ஆடியோ கொடுத்துருக்கோம். அதை பற்றி கவலைப்படவே இல்லை. டைம் பார்க்குற 50 minutes வந்து ஆயிடுச்சு. நம்ம முடிக்கணும்னு நினச்சாவே 10 நிமிஷம் ஆகும். எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக அது 1 hour ஆகிடும் அப்படின்னு. இன்னும் பேசியிருந்தா நான் 1.5 மணி நேரம் கூட பேசியிருக்கலாம். அது ஒரு விதமான ஒரு பிரியம், அந்த ஆடியோ கொடுக்கறதுல ஒரு பிரியம். இதை எது நமக்கு இயல்பாக வருதோ அதுதான் நம்ம வாழ்க்கையை வாழ வைக்கும். அதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் என்ன ஏதுன்றதை தேடி கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழுங்க. கடனை பற்றி பயப்பட வேண்டாம், கஷ்டங்களை பற்றியும் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு கஷ்டங்கள் வருவதும் உங்கள் வாழ்க்கையை பாதையை மாற்றுவதற்கு, இந்த வழியில் போகிற இதனால் இத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தானே தவிர வேறு எதற்கும் இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம்.